அம்மா மருமகளே, மேல் வீட்டு முனிமாவுக்கு ஏமா நீ செஞ்ச இடியாப்பத்தை கொடுத்த? ஏன் மாமா குடுக்க கூடாதா? அம்மா, போன வாரம் முனிமா வீட்ல பணிகரம் செஞ்சிருக்காங்கம்மா. வாசனை சூப்பரா வந்துச்சுமா. நமக்கு தருவாங்கன்னு ரொம்ப நேரம் நான் வெளியில எங்கேயும் போகாம வெயிட் பண்ணியிருந்தேம்மா. கடைசி வரைக்கும் தரவே இல்லம்மா. அதான் நமக்கு தரலையே, நம்ம ஏன் கொடுக்கணும் தாமா சொன்னேன். மாமா அவங்க கொஞ்சமா கூட செஞ்சிருப்பாங்க, அதனால கூட கொடுக்காம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தப்பா எடுத்துக்க முடியுமா மாமா? அம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. சரி, இன்னைக்கு என்னம்மா சமையல் செஞ்ச? பன்னீர் தோசை. ரொம்ப நல்லதுமா. மசால் தோசைனாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மசால் தோசை ஸ்டைலில் நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் மசால் தோசை செய்வோமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறி இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கேரட், நான் பெரிய கேரட் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது நல்லா திருவி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேரட் பிடிக்கலன்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ கேரட் லைட்டாக வதங்கினதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம திருவி வச்சிருந்த பன்னீரை இதோட சேர்த்து கலந்துடலாம். இப்போ இந்த பன்னீர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கடைசியா ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தை நம்ம பிழிஞ்சி இதோட சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான தவால 1 கரண்டி தோசை மாவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதோட நீங்க நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சிருந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே இன்னும் சீஸ்லாம் கூட திருவி சேர்த்துக்கலாம்.